1990 ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். அவர் வந்து கிளாஸில் முன்னாடி நிற்கிறாரு. அவர் தான் டீச்சர்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக பார்த்தா என்னை விட வயசு 4 வயசு சின்ன பையன். என்ன இவர் என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு சந்தேகம். நமக்கு என்ன ஒரு பயம்னா 3 மணி நேரம் கிளாஸுங்கிறாங்க. நம்ம கால் வந்து மடக்கி உட்காந்தோம்னா திருப்பி எந்திரிக்க முடியாது. இன்ட்ரடக்ஷனை மட்டும் கேட்டுட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கலான்ட்டு கிளாஸ் 13 நாள் கிளாஸ் முடிஞ்சுதுங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சேர் போட்டு கொண்டுருந்தார். பக்கத்தில் சேரில் உட்கார சொன்னார். என்னப்பா பண்ணுது, என்னவோ அப்ளிகேஷனில் என்னவோ எழுதியிருந்தீங்களே, கிட்டத்தட்ட 2-3 மாதமாக டெய்லி ஒரு 2 டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 10ஆவது நாள் காலையில் 2ஐயும் நிறுத்திட்டேன். இந்த 3 நாளாக வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் ஒன்றும் தெரியல. அப்போ ஏதோ வேலை செய்யுதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு தெரியுது. முதல் நாள் வந்தவரே என்ன சொன்னார், என்னப்பா இந்த 90 நாள் ப்ரோக்ராமுக்கு நீ அப்ளிகேஷன் கொடுக்கலையான்னாரு. இல்லைங்க நான் வர்றதில்ல. திருப்பி 2ஆவது நாள் வந்தார். வரும்போது கூட நம்ம ஈசாவில் இந்த ராஜா கூடவே வந்துட்டு இருந்தார். அப்புறம் வந்தவர் திருப்பி 2ஆவது நாள் அதே கேள்வி ஆரம்பித்தார். அப்புறம் அன்றைக்கி நான் அதே மாதிரி தான் சிரிச்சுட்டேன், தலையாட்டுனேன். அப்புறம் ராஜா இருந்துட்டு என்னன்னாரு, என்னன்னா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னாரு. என்னங்க ராஜான்னு சொன்னேன். இல்லை யாரையுமே இவர் வந்து இந்த மாதிரி கேட்டதில்லை, உங்களை கேட்குறாரு, வள்ளியான்னு கேட்குறாரு, வர சொல்லி கூப்பிட்ற மாதிரி தானே இருக்கேன், நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிறீங்க, என்ன நடந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாரு. அப்படின்னு சொல்லி போட்டு வேறு அவர் எதுவுமே என்னை பதில் பேசுகிறக்கே விடலை. இதுக்கு முன்னாடி முதல் பிஎஸ்பி முடிஞ்சோடனே அவர்கிட்ட நாங்கள் போய் மண்டபத்தை, மில்லு ஓனர் தான், நான் வாடகைக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன், மண்டபத்தை கேட்டேன். சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னாரு. இந்த மாதிரி இது நடக்குதுங்கன்னா 3 நாள் ப்ரோக்ராம் நடக்குதுன்னு. அப்புறம் டெய்லி சாயந்தரம் வருவார், அங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்ப்பார். அடுத்த நாள் காலையில் போனால் என்னங்கிறாருன்னா, இனிமேல் கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ப்ரோக்ராம் நடக்குதுன்னா மண்டபம் வந்து என்னை கேட்க வேண்டாம். மண்டப ஓனருக்கு கிளாஸ் பற்றி தெரியாதுங்க, நான் ஈசாவுக்கு போயிட்டு இருக்கிறதுங்க மட்டும் தெரியும். திடீர்னு எப்படி இந்த மாற்றம்? அது எனக்கு பள்ளத்தில் தண்ணி அதிகம் ஓவராக போயிட்டுருக்குது. திடீர்னு வந்தார் சார், 800 வண்டி கையில். ஆமாம், திருப்பூர் வாலண்டியர்ஸ் தான் 2 பேர் அவங்க கூட காரில் உட்காந்துருக்குறாங்க. ராதே ஒரு 1.5-2 வயசு குழந்தை. முன்னாடி வந்துருக்காங்க. ஆமாம், இங்கே பின்னாடி வந்து முன்னாடி வந்துட்டார் அவர் கார் முன்னே. நாங்கள்லாம் ஓரங்கட்டி நிறுத்தியிருந்த வண்டியை. கொஞ்சம் நேரம் பார்த்தாரு, ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் திடீர்னு வந்தார், எல்லாத்தையும் பார்த்து போயிடலாமாப்பான்னாரு. அடுத்த நிமிஷம் காலையில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலையில் கஞ்சி கடலை. ஆனால் இவர் என்ன பண்ணுவாருன்னா, நாங்கள் இந்த கார்பெட்டெல்லாம் விரிச்சு விட்டுட்டு வரவரில் அதையே தொடவே மாட்டார். அங்கே வந்து அங்கே வாப்பா அவங்க கூப்பிடுவார். கூப்பிட்டு எங்களை ஒரு 4-5 பேர், 3 பேர் 4 பேர் 5 பேர் இதில் இருந்துருக்கிறோம். எல்லாத்தையும் சுற்றி உட்கார வச்சுக்குவார். அது என்ன கஞ்சி வந்திருக்குதோ இவருக்கு ஒருத்தருக்கு தான் வந்திருக்குங்க, அது எல்லாத்துக்கும் ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்துருவார். ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷாவுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறோம். நம்ம ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷாவில் ஆரம்பகட்ட காலத்திலிருந்து சத்குருவுடனும் ஈஷாவுடனும் பயணம் செஞ்ச பல மனிதர்களை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட பாட்காஸ்ட்டில் நம்ம கூட கலந்துக்க வந்திருக்கவங்க திரு பொன்னுசாமி அண்ணா. 1990 சத்குருவுடனும் ஈஷாவுடனும் தொடர்ந்து பயணம் செஞ்சிட்ருக்காங்க. நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம், எல்லாத்துக்கும் நமஸ்காரம். என்னுடைய பேர் பொன்னுசாமி. நான் திருப்பூர் சென்டரில் இருந்து வந்திருக்கிறேன். இப்போதைக்கு இருக்கிறது வந்து பல்லடம் பக்கத்தில் இருந்துகிட்ருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து ஈஷா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, இந்த மாதிரி யோகா கிளாஸஸ்லாம் நடக்குது அப்படின்றது வந்து அந்த டைமில் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? எதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி யோகா ஒன்று கற்றுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு அந்த டைமில் வந்து? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் 2வது பார்ட்டுக்கு முதல்ல நான் வந்துடுறேன். அப்புறம் அதுலேருந்து இப்போ ஈசாவுக்குள்ளே எப்படி நான் வந்தேன், ஈசா எப்படி தெரிஞ்சிட்டேங்கிறத சொல்லிடுறேன். அதாவது நார்மலாக நான் என்னுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட்டு பிலோ ஆவரேஜ் ஃபேமிலி. எனக்கு வந்து இந்த யோகா, ஆன்மீகம் இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒன்று கோயிலில் சாமி கும்பிடுவோம், அது தெரியும். ஆனால் கோயிலுக்குள்ளேயும் சாமி கும்பிட போகிறேன்னா அங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குன்ட்டு நான் வந்துடுவேன், வெளியில் வந்துடுவேன். உள்ளுக்குள்ளே போக மாட்டேன். இந்த கூட்டத்தில் நசுக்கிட்டு போகிறதுக்கு நான் தயாராக இல்லை. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இருக்கும்போது 89 ஆல்மோஸ்ட் நவம்பர்னு நினைக்கிறேன். நான் அந்த டைம் வந்து எனக்கு திடீர்னு நான் சாதாரணமாக ரைஸ் மில் நடத்திட்டு இருந்தேன். டெய்லி ஒரு 12 கிலோமீட்டர் பைக்கில் 2 வீலரில் ட்ராவல் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சு மில்லுக்கு போயிட்டு நைட்டு 9 மணி 10 மணிக்கு திருப்பி 2 வீலரில் வந்து வீட்டில் வந்து தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் புறப்பட்டு போன மாதிரி தான் இருக்கேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் லெஃப்ட் ஷோல்டரில் வந்து பெயின் ஆச்சு. அது ஒரு நாள் இருந்தது. 2ஆவது நாள் பார்த்தா திருப்பி ரைட் ஷோல்டருக்கு வந்தது. இப்படி ஒவ்வொன்றா ஜாயிண்ட் பூரா கம்ப்ளீட்டாக போகிறவே பூரா ஜாயிண்ட்லேயுமே பெயினாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன வயசுனா இருக்கும்? அப்போ வந்து வயசு எனக்கு 38 வயசு.
எல்லா பெயின் வந்தோடனே டூ வீலரில் ட்ராவல் பண்ணுறதே பெரிய சிரமமாக இருந்தது. பெயின் வந்தோடனே நாங்கள் நார்மலாக ரெகுலராக பார்க்குற டாக்டர் வந்து ஆர்த்தோ கிட்ட அனுப்பிச்சி விட்டாரு. டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. நான் அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் ஒரு ஒரு 15 நாள் 20 நாள் எந்த விதமான இதுவும் இல்லை. அதிகம் தான் ஆகிட்டு இருக்குது வழியோ இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், இன்னும் ஹையர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது போகட்டுமான்னு ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டோடனே, சரி நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் கோயில் கொடுத்துட்டாரு. ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு அவர் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதை வந்து ரொம்ப சிவியராக சொன்னார் எனக்கு. இப்படியே இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ அப்போ என்னென்னா பென்சிலின் இன்ஜெக்ஷன் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பென்சிலின் 6000 யூனிட் வந்து டெய்லி ஒன்று போடணும், 10 நாளைக்கு கண்டினியூவாக போடணும் அப்படின்ட்டாரு. இல்லை அப்படின்னா என்ன சார் இவ்வளோ இதாக சொல்கிறீங்களே என்னன்னு சொன்னால், அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிசீஸ் வந்து பின்னாடி உங்களுக்கு ஹார்ட்டை பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ இதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டார். அப்புறம் அது இல்லாத டெய்லி ஒரு ஒரு வேளைக்கு கொஞ்சம் 5லேருந்து 6 டேப்லெட் மொத்தம் ஒரு 10 12 டேப்லெட் கொடுத்துட்டார். இந்த மாதிரி இருந்துட்டு இருக்க நேரத்தில் அப்புறம் அங்கே போனால் எங்களுக்கு ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற டாக்டர் என்னன்ட்டாரு, நான் இங்கே வீட்லையெல்லாம் வச்சு இந்த இன்ஜெக்ஷன் போட மாட்டேன். இவ்வளவு பெரிய நான் என்னுடைய சர்வீஸ்லேயே நான் இந்த மாதிரி இவ்வளோ டெய்லியும் போடணும்னு சொல்கிறீங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் 10 நாளைக்கு அந்த இது இருக்குது உடம்புல இருக்கும். ஆனால் டெய்லியும் போடணும்னு சொல்லியிருக்கிறாருங்கிறீங்க. நான் கண்டிப்பாக இது வந்து வீட்டில் வச்சு பண்ண மாட்டேன். நீங்கள் நேராக ஜிஹெச் ஓபிக்கு வந்துருங்க. நான் ஓபி காலையிலேருந்து 9லேருந்து காலையில் 10 மணி வரலும் ஓபியில் பார்த்துட்ருப்பேன். அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு டெஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்ஜெக்ஷன் பண்ணுவேன். சப்போஸ் ஏதாவது டெஸ்ட் இன்ஜெக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம்னா இம்மிடியேட்டாக அங்கேயே வந்து உங்களை பெட்டில் அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி சூழ்நிலையெல்லாம் நான் பண்ண முடியும், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. என்ன நான் 10 நாள் கண்டினியூவாக மில்லுக்கு லீவ் போட்டேன். எனக்கு கவனிச்சிக்கிறதுக்கு மேற்கொண்டு ஆள் இல்லை. ஃபேமிலி பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ எங்கள் ரிலேஷன்ஸ் வந்தவங்க என்ன இவ்வளவு நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கிறியா, இதெல்லாம் வேண்டாம். மெடிக்கல் ஷாப்பினுடைய ஓனர் அவர் பயப்படுறாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து இவ்வளவு டேப்லெட்ஸ் என்னத்துக்கு இது இவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, வேண்டாம் நான் ஒரு டாக்டர் சொல்கிறேன் கோயம்புத்தூரில் நீங்கள் போய் பாருங்கன்னு இங்கே ஆர்எஸ்புரத்தில் இருந்தார். அவர்கிட்ட அனுப்பிச்சி விட்டாங்க என்னையே. அவர் நியூரோ அண்ட் ஆர்த்தோ சர்ஜன். அவர் பார்த்துட்டு டெய்லி ஒரு 2 டேப்லெட் மட்டும் சாப்பிட சொல்லி கொடுத்து அனுப்பிச்சார். கொஞ்சம் இப்போ சாப்பிட்டா கொஞ்சம் பெயின் குறையுது. திருப்பி வந்து அந்த ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பெயின் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருது. ஒரு மாதம் கழிச்சு வந்து கேட்டேன், என்ன இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க, எப்போ இதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னுடைய நாலேஜ் இவ்வளோதானுங்க. என்னுடைய ஃப்ரெண்டு அங்கே அபிபோன் அண்ட் ஜாயின் ஹாஸ்பிட்டல்னு ஜெயில் ரோட்டில் இருக்கார், அவர் போய் பாருங்கன்னு. அவர்கிட்ட போய் பார்த்தா அவர் எல்லா டீட்டெயில் கேட்டார். ஒரு 3 டேப்லெட் எழுதினார். நமக்கு டேப்லெட் சீட்டை கையில் வாங்கினோடனே அவர்கிட்ட, சார் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு. சரி கேளுங்கன்னார். சார் நான் ஒரு டேப்லெட் சாப்பிட சொன்னார் அவர், உங்கள் ஃப்ரெண்டு. இது ரிலீஃப் கிடைக்குமான்னு சொல்லி உங்களை கேட்டு வந்தால் நீங்கள் 3 டேப்லெட் எழுதுறீங்க. இது என்ன சார், இது என்ன, எனக்கு என்னன்னா உங்கள் உடம்புல வந்து இயற்கையாகவே ஒவ்வொரு மூட்டுலேயுமே ஏதாவது ஒரு ஆயில் ஒன்று சுரந்துட்டு இருக்கும். இது இயற்கையாக எல்லாருத்த உடம்புலையுமே நடக்கக்கூடியது. அது ஏதோ ஒரு காரணத்தினால நின்று போயிடுச்சு உங்களுக்கு. இப்போ வந்து அது ஒர்க் ஆகலைனால இப்போ அந்த எலும்பு உராயிற போது அந்த ஆயில் பசு இல்லாதனால இந்த ஜவ்வு வலிக்குது, வீங்குது. இதுதான் உங்களுடைய இது. இதுக்கு வந்து எங்ககிட்ட வைத்தியம் எதுவுமே கிடையாது. லைஃப் லாங் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். அவ்வளோதான் எங்களுடைய வைத்தியம். இது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு இயற்கையாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் வழியே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார். அப்படின்ட்டு நான் இது பார்த்தாச்சு, 4 டாக்டர் பார்த்து முடிச்சுட்டு சரின்ட்டு போயிட்டு திருப்பி என்ன பண்ணால் அவர் கொடுத்த டேப்லெட்ஸை வாங்கலை. இதுக்கு இடையில வந்து திருப்பூரில் நம்ம எங்கள் மாமா பொண்ணுடைய பொண்ணு பேத்தி வந்து அவங்க இந்த கிளாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈஷா கிளாஸ். ஆமாம், டிசம்பரில் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 89 டிசம்பரில் அவங்க பண்ணினது. அவங்க பண்ணிவிட்டு அவங்களுடைய அனுபவத்தில் இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி போட்டு அப்புறம் வந்து எங்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை வரல. என்னம்மா யோகாங்கிறேன், கிளாஸுங்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. யோகானா நமக்கு இந்த ஆசனாஸ் கையை காலை வளைக்கிறது அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவுமே எனக்கு முழுசாக எதுவுமே தெரியாது. நீ இதை வச்சுட்டு வந்து யோகா போங்கிறேன். இவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன். 4 பேர் 5 பேர்த்து நான் கன்சல்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 6 மாதம் ஆக போகுது. 6 மாதமாக ஒன்றுமே நடக்காத இதுக்கு போய் நீ இப்படி சொல்கிறியே, நான் முடியவே முடியாதுன்ட்டுனுங்க. இந்த மாதிரி 3 தடவை அவங்க வந்து சொல்லி பார்த்தாங்க. நமக்கு வந்து நம்பிக்கை வரல. நான் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அப்போ வந்து ரூ. 200 ஃபீஸு. கொண்டு போய் ரூ. 200 அவங்கக்கிட்ட கொடுத்து போட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிரியம் இருந்தால் அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு கொண்டுட்டு போய் ஜாயின் பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல அந்த ரூ. 200 டொனேஷனாக போகட்டும் அப்படின்ட்டாங்க.
இது என்ன இது ஒரு நமக்கு எதுக்காக பண்றாங்க? எதுக்காக பண்ணுறாங்க, இது என்ன நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி போட்டு சரின்னு அடுத்த நாள் காலையில் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் ஏப்ரல் 1990 ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். இப்போ சத்குரு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு ஜகின்னு இருந்த பேர். அவர் வந்து கிளாஸில் முன்னாடி நிற்கிறாரு. அவர் தான் டீச்சர்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக பார்த்தா என்னை விட வயசு 4 வயசு சின்ன பையன், 4 வயசு கம்மியானவர். என்ன இவர் என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு சந்தேகம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அப்புறம் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க சொல்லும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நமக்கு என்ன ஒரு பயம்னா 3 மணி நேரம் கிளாஸுங்கிறாங்க. நம்ம கால் வந்து மடக்கி உட்காந்தோம்னா திருப்பி எந்திரிக்க முடியாது. ஆல்ரெடி அந்த ஜாயிண்ட் 2வது ஜாயின்ட் பெயின் இருக்குது. முழங்கால்லையும் பெயின் இருக்குது. காலை மடக்கி உட்கார்றதே பெரிய சிரமம். இப்போ போய் நாம் ஒரு பெரிய குரூப்பில் போய் நாம் உட்காந்துட்டு காலை நீட்டி உட்கார்றதா, மடக்கி உட்கார்றதா, எப்படி உட்கார்றதுன்னு தெரியாது. இதுக்குள்ளே எப்படி போகிறதுங்கிற பயந்துட்டு இருந்து போகும்போதே வந்து நான் அப்படியே ஒரு ஓரமாக போய் ஒரு தூணில் சாஞ்சு உட்காந்துட்டேன் ஃபஸ்ட்டு. இன்ட்ரடக்ஷனை மட்டும் கேட்டுட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கலான்ட்டு இன்ட்ரடக்ஷனுக்கு போய் உட்காந்துட்டு அப்புறம் அவங்க எல்லாம் சொன்னாங்க. சொல்லும்போதே என்ன சொன்னாங்கன்னா, வந்து நீங்கள் இது கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. நீங்கள் உட்கார்றது எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கலாம். சரி பரவாயில்ல, நம்ம இதை கொஞ்சம் கலந்து பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்ளிகேஷனில் எல்லா டீட்டெயில் எல்லாம் எழுதி கொடுத்துருந்தேன். என்னுடைய டிசீஸ் பற்றி என்ன அதை டீட்டெயில் எழுதி கொடுத்துருந்தேன். நான் அதை பற்றி ஒருத்தருமே ஒன்றுமே கேட்கல. நமக்கு ஒரு சந்தேகம், என்னடா நம்ம கொடுத்துருக்குற ஒருத்தரும் இதை பற்றி ஒன்றுமே கேட்கல. இது என்ன பண்ண போகிறாங்க, சரி பார்க்கலாமே. இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் கிளாஸ் ஆரம்பமாகுதுங்க. கிளாஸ் ஆரம்பித்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வர்றாரு. அப்போது 3வது நாள் 4வது நாள் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்துருச்சு. அப்போ இது என்ன நம்மளை பண்ணுது பார்க்கலாமே. கொஞ்சம் அந்த மனசுக்குள்ளே அன்றைக்கி நைட்டு எல்லாம் திங்ஸ் ஓடுறக்க ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு டேப்லெட்ஸை சாப்பிடல. கிளாஸில் போய் உட்காந்துட்டு இருந்தேன். உனக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் அந்த அன்னைக்கு என்ன காரணத்தினால எனக்கு நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் அன்றைக்கி வந்து என் உடம்புல பெரிய ஒன்றும் தொந்தரவு இல்லை. அதுக்கப்புறம் அந்த 5வது நாள் காலையிலேருந்து மறுபடியும் காலையில் டேப்லெட் நான் எடுத்துக்கவே இல்லை. அந்த மாதிரி இருப்ப நைட் டேப்லெட் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். திருப்பி வந்து இது இனிஷியேஷன் முடிஞ்சது, மெடிடேஷன் இது முடிஞ்சு 10வது நாள் நானே கவுண்ட் பண்ணிட்டு வர்றேன். எனக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே சரி இப்போ ஒரு டேப்லெட் நிறுத்தினா பரவாயில்ல, ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. அப்போ வந்து ஏதோ இதில் நமக்கு ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்குள்ளே வந்ததுனால அப்போ சரி பார்க்கலாம், இன்னொரு டேப்லெட்டை நிறுத்தி பார்ப்போமே, என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலான்ட்டு 10வது நாள் காலையில் மறுபடியும் அடுத்த 2வது டேப்லெட்டை நிறுத்திட்டேன். கிளாஸ் 13 நாள் கிளாஸ் முடிஞ்சுதுங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய பேர் படித்து நீங்கள் கிளாஸ் முடித்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி சத்குருவை பார்த்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொன்னாங்க. அப்புறம் நான் போய் உட்காந்தேன். அவர் சேர் போட்டு உட்காந்துருந்தார். பக்கத்தில் சேரில் உட்கார சொன்னார். என்னப்பா பண்ணுது, என்னவோ அப்ளிகேஷனில் என்னவோ எழுதியிருந்தீங்களே, என்ன தொந்தரவு பண்ணுது அப்படின்னு கேட்டார். இப்போ நான் முதல்லேருந்து கேட்டிருக்கேன், நம்மளை ஒன்றுமே கேட்காம இருக்கிறாங்க, கேட்கல. ஒன்றுமே கேட்கல அப்படின்ட்டு இருக்கிறேன். அப்போ 13வது நாள் கேட்குறாரு, என்ன பண்ணுது, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னார். கிட்டத்தட்ட 2-3 மாதமாக டெய்லி ஒரு 2 டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 5வது நாள் காலையில் ஒன்றை நிறுத்தினேன், ஒன்றும் பெரிய மாற்றம் வரல. 10வது நாள் காலையில் 2ஐயும் நிறுத்திட்டேன். இந்த 3 நாளாக வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனையே ஒன்றும் தெரியல. அப்போ ஏதோ வேலை செய்யுதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு தெரியுது. இப்போ இந்த இதே வந்து 40 நாள் தொடர்ந்து பண்ணுவீங்களா அப்படின்னாரு. பயிற்சியை 40 நாள் 2 நேரம் தொடர்ந்து பண்ணுவீங்களான்னாரு. கண்டிப்பாக பண்ணுறேனுங்க அப்படின்னேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு லெட்டர் போடுவீங்களான்னாரு. 40 நாள் பயிற்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குதுங்கிறத இந்த ரிசல்ட்டை வந்து எனக்கு லெட்டர் போடுவீங்களான்னாரு. கண்டிப்பாக போடணுங்கன்னு சொல்லிட்டு 40 நாள் தொடர்ந்து பண்ணிட்டேனுங்க. அப்புறம் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை, டேப்லெட்ஸே எனக்கு தேவையில்லை. டோட்டலாக அதுலேருந்து நான் ரிலீஃப் ஆன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்புறம் நான் அதை டோட்டலாக எழுதியிருந்தேன். அப்புறம் அடுத்த மாதம் சத்சங்கத்துக்கு வந்தார். அப்புறம் கூப்பிட்டு பேசினார், நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மே 27ஆம் தேதி ஜென்ஸ் பிஎஸ்பி. ஏப்ரல் 16ஆம் தேதி ஆரம்பித்து 13 நாள் கிளாஸ் முடிஞ்சு ஏப்ரல் 29, 30 முடிஞ்சிருச்சு கிளாஸு. 27 நாள் தான் கேப்பு. பிஎஸ்பி ஆரம்பிச்சிட்டாங்க. பிஎஸ்பி ஆரம்பித்தோடனே சரி நான் பிஎஸ்பியில் போய் இப்போ நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ இதுக்கு பின்னாடி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு என்ன தான் நடக்குது பார்க்கலாம், பின்னாடி என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் பிஎஸ்பி போகணும் அப்படின்ட்டு பார்த்தேன். இப்போ பிஎஸ்பி போய் கலந்தேன்னா எனக்கு பெரிய அங்கே உள்ளுக்குள்ளே பெரிய அனுபவம் கிடைச்ச மாதிரி இல்லை. ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் என்னுடைய உடம்புல, என்னுடைய மனசில் ஏதோ ரொம்ப, ஏன்னா 6 மாதமாக ஒரு துன்பப்பட்டுட்டு இருந்தவன் ஒரு சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்புறம் ரைட்டு, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி வந்து நவம்பர் மாதம் அடுத்த பிஎஸ்பி ஸ்டார்ட் பண்ணார். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் அன்றைக்கி. நான் வீட்டில் மூத்த மகன்கிறதுனால அம்மா வந்து நீ கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க.
நான் அதெல்லாம் முடியாதுண்ணா, நான் அவர் பின்னாடி தான் போவேன். நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கங்க, நான் கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன், நீங்கள் என்ன பண்ணிட்டாலும் சரி போங்கன்ட்டு நான் போயிட்டு என்ன இப்படி பண்ணி பேசிட்டு போகிறேன்னாங்க. அதெல்லாம் எனக்கு வந்து என்னுடைய இதில் ரிலீஃப் ஆகிருக்குது. இதுக்கு மேலே எனக்கு ஒரு பெரிய இது இல்லை. அதனால நான் இங்கே நான் அதுக்கு போய் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டேனுங்க. முதல் வாலண்டியராக போயிருக்கிறேன் நவம்பர் மாதத்தில். கார்த்திகை ஜோதி வீட்டில் ரொம்ப விசேஷமாக அன்றைக்கி பண்ணுவாங்க. கார்த்திகை ஜோதிக்கு நான் இருக்க மாட்டேன்ட்டு அங்கே போய் நான் ஜோதி அங்கே போய் கும்பிட்டுக்கிறேன், எனக்கு அதான் அங்கே தான் ஜோதி இருக்குதுன்னு நான் அங்கே போய் கும்பிட்டுக்கிறேன். இப்படியே தான் பேசிட்டு போனேன் அம்மாட்ட. அவங்கனால தட்டி சொல்ல முடியல. எல்லாம் விரதம் இருந்து எல்லாருமே வீட்டில் இது பண்ணுவாங்க, நான் முடியாதுன்ட்டு போயிட்டேன். அப்போ அங்கே போய் நான் என்ன பண்ணாங்கன்னா, நானும் இன்னொருத்தர் திருப்பூரில் நம்ம கூட வந்திருந்தவர், அவர் மெயின் அங்கே வந்து மெயின் குக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன நேரம் எங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் இந்த சாப்பாட்டை பார்த்துக்குங்கப்பா, எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியும். சொல்றாங்க. சத்குரு சொல்லலைங்க, அவர் அங்கே அந்த பிஎஸ்பிக்கு வந்து எல்லாம் சாப்பாடு எப்படி இருந்தாலும் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணுங்க. 2 வேளை ரா ஃபுட்டாக இருந்தால் ஒரு வேளை ரா ஃபுட்டு, ஒரு வேளை சாப்பாடு, நைட் ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற போது பார்த்துங்கன்னு எங்கள் 2 பேர்த்தையும் ஒப்படைச்சிட்டு போயிட்டார். எங்கள் 2 பேர்த்துக்குமே ஒன்றும் தெரியும், நான் அவருக்கு தெரியும் நான் இருக்கிறேன், எனக்கு தெரியும் அவர் இருக்கிறார். இப்போ இது என்னாச்சுன்னா, சாப்பாடு அரிசி வெந்துட்டு இருக்கிற போது கொஞ்சம் தண்ணி பத்தல. டக்குன்னு நான் என்ன பண்ணேன்னா, பச்சை தண்ணி எடுத்து உள்ள ஊற்றிட்டேன். ஓகே. நார்மலாக ஆமாம், நான் தண்ணி சுட வச்சு ஊற்றணும். ஆனால் நார்மலாக அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதனால பக்கத்தில் இருந்தது தண்ணி பத்தலைன்னு சொன்னோடனே பச்சை தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன். அப்புறம் அவர் வந்தார், சொன்னேன் இந்த மாதிரினா, ஐயோ அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டியே, சரியே வேகாது, எல்லாம் போச்சு இன்றைக்கெல்லாம் அவ்வளோதான், வயிற்று வலி அது இதுன்னு பண்ண போகிறோன்னு எங்களுக்கு என்னடா ஆயிடுச்சு, இன்னும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நான் கொஞ்சம் மனசுக்குள்ளே பதட்டம் ஆயிடுச்சு. அப்புறம் சரி என்ன வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறம் மத்தியானம் எல்லாம் வந்தேன், வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு போட்டு ஏகப்பட்ட பாராட்டு வந்துட்டு இருக்குது. அப்படி இருந்தது இப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்தது. ஆக்சுவலாக நாம் செய்யக்கூடாத வேலையை செஞ்சுருக்கிறேன், அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாராட்டு, சாப்பாடு இன்றைக்கி நல்லா இருந்தது அப்படி இருக்குன்னு எல்லாம் வந்து வாலண்டியர்ஸ் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே? அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம என்ன புரியாத ஏதோ சம்திங் நம்மளுக்கு அப்பாற்பட்டு ஏதோ நடந்துட்டு இருக்குது இங்கே அப்படிங்கிறது அங்கே கொஞ்சம் எனக்கு தெளிவாச்சுங்க. பிஎஸ்பி முடிஞ்சு அந்த 90 கடைசியிலேயே 91 கடைசியிலேயே வந்து சமயமாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அங்கே அந்த 2 பிஎஸ்பி முடிஞ்சோன்னா அங்கே இடம்பத்துலேன்னு சொல்லி போட்டு வளந்தாய மரத்துன்னு சொல்லி அந்த நடராஜா காம்ப்ளெக்ஸில் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அவர் ஜுவல்லரி ஓனர், அவரு கொஞ்சம் இதில் நல்ல ஈடுபாடு. அவர் இந்த மாதிரி இடம் பத்தலேன்னு சொன்ன உடனே அவர் ஒரு தோப்பு வாங்கியிருந்தார். ஒரு 20 நாளுக்குள்ளே 2 செட்டு போட்டுட்டாருங்க. ஒன்று வந்து வாலண்டியர்ஸ் தங்கிக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் இது பண்ணுற மாதிரி போட்டு கொடுத்தேன். அதில் கிளாஸ் நடந்துட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் என்னென்னா, எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் வாலண்டியராக போயிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து மனசுக்குள்ளே நம்மளுக்கு இதுதான் முக்கியம், வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருந்தவனுக்கு திருப்பி நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குது. அப்படின்னால கிளாஸாக இருந்தாலும் போயிடுவேனுங்க. காலையில் கிளாஸாக இருந்தால் காலையில் போயிட்டு, இதுக்கு இடையில வந்து கிளாஸு நடந்துட்டுருக்குது இங்கே. வழியெல்லாம் அதுக்கப்புறம் நான் மாத்திரையை எடுத்துக்கவே இல்லைங்க. இந்த 10ஆவது நாள் நிறுத்தின மாத்திரை தான். அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அந்த இது பெயினுக்காக எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகல, எனக்கு பெயினும் இல்லை. முழுசாக அதுலேருந்து நான் ரிலீஃப் ஆகிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் சொன்னீங்க சத்குரு வந்துட்டு கிளாஸில் பார்க்கும்போது நம்மளோட கொஞ்சம் சின்ன பையன் தான், என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சத்குருவை பார்க்கும்போது, அடுத்தடுத்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும்போது, இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்குள்ளேயும் வந்து சத்குரு பற்றின ஒரு பெர்செப்ஷன், அது உங்கள் புரிதல் வந்து மாறிட்டே இருந்திருக்கும். அதை நீங்கள் சொல்ல முடியுமா? அதாவது எப்படின்னா, வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வருவார். அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு யோகா டீச்சர், இந்த மாதிரி யோகா பண்ணேன்னா இந்த மாதிரி இதெல்லாம் போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு. ஒரு யோகா டீச்சர் ஆமாம், யோகா டீச்சருங்கிற ஒரு இது வந்துருச்சு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்துக்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு நல்லா ஆயிடுச்சு, நீங்கள் வாங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் வாங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு முதல்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன். என்னுடைய மிஸ்ஸஸே முடியாதுன்ட்டாப்புல, நீங்கள் ஆச்சு உங்கள் இதாச்சு, நீங்கள் நான் 3 தடவை 4 தடவை சொல்லி பார்த்து, சரி இன்னி நம்ம பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லைட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் இதுக்கு இடையில வந்து இவர் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வருவார். கிளாஸ்னால் வருவார் திடீர்னு. அங்கே புல்லட் பைக்கு தான் அப்போ, மைசூர்லேருந்து புல்லட்லேயே வருவார். ஒரு சில நாளில் சத் சங்கத்துக்கு வர அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் கூட வருவாங்க, 2 பேர் வருவாங்க. சத் சங்கம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டோ அல்லது அடுத்த நாள் காலையில் எப்போ கிளம்புறாங்கன்னு தெரியாது, வருவாங்க, சத் சங்கம் நடக்கும், முடிஞ்சிடும். அப்புறம் நாங்கள்லாம் கிளம்பி போயிடுவோம், இவரும் கிளம்புவார், எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. அவ்வளோதான், புல்லட் சவுண்டு கேட்குவேன் கொஞ்சம் தூரத்தில்,
போயிருவார் கிளம்பியாச்சு அப்படின்னு. எப்படி இருப்பாங்கண்ணா சத்குரு? நீங்க நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க நிறைய. இப்போ கூட ரீசெண்டாக வந்திருந்தது, இந்த ஆராதனா டைமில் வந்திருந்த சர்க்குருனுடைய ஃபோட்டோ. நீங்கள் தான் ஹியூமன்ஸ் அஃபிஷியலா சொல்றீங்க. ஹியூமன்ஸ் ஆஃபீஸ் எல்லாமா இந்த பெருசாக தாடியெல்லாம் இல்லை, சும்மா லேசாக வச்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் இருந்தார். கிளாஸ் நடந்ததுன்னா வருவாருங்க. அங்கேயே ஒரு ரூம் ஒன்று இருக்கும், மேலே அந்த ஹால் பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருக்கும். அப்போ கீழே பாத்ரூம் எல்லாம் இருந்தது. வந்தால் அங்கே தங்கிக்குவார். முன்னாடி இருந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று வரும். காலையில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலையில் கஞ்சி கடலை. ஆனால் இவர் என்ன பண்ணுவாருன்னா, நாங்கள் இந்த கார்பெட் எல்லாம் விரிச்சு விட்டுட்டு வர வரல அதை தொடவே மாட்டார், ம். உட்காந்துட்டே இருப்பார். அப்புறம் நாங்கள் வந்து திடீர்னு வந்தால் அந்த வழி அந்த ரூமை கிராஸ் பண்ணி தான் வெளியில் கீழே இறங்கணும், படியில் இறங்கணும். அங்கே வந்து அங்கே வாப்பாவன் கூப்பிடுவார். ம். கூப்பிட்டு எங்கெல்லாம் ஒரு 4-5 பேர், 3 பேர் 4 பேர் 5 பேர் ஏரில் இருந்துருக்கிறோம். எல்லாத்தையும் சுற்றி உட்கார வச்சுக்குவார். அது என்ன கஞ்சி வந்திருக்குதோ இவருக்கு ஒருத்தருக்கு தான் வந்திருக்குங்க. அது எல்லாத்துக்கும் ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்துருவார். அதெல்லாம் வந்து இதே நம்ம கற்பனைக்கு எட்டாத சமாச்சாரங்கள்ங்க இது. அப்போ அவருக்கு என்ன சாப்பாடுங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் விட மாட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 13 நாளில் ஒரு 8 நாள் 10 நாள் நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டு போட்டு கிளம்புவோம். 92ல் வந்து அந்த சமயமாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு டீச்சர் ட்ரைனிங் மாதிரி ஒரு 22 நாள் ஒரு 9 பேர் டீச்சர் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அடுத்தாப்புல வந்து இந்த கிளாஸை வெளியில் கொண்டுட்டு போகிறக்கு யாராவது ஒரு டீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி, அதில் நம்ம திருப்பூர் சாமியன்னா ஒரு ரொம்ப முதன்மையான இது. அவர் காலேஜ் டீச்சராக இருந்ததுனால அவருக்கு கொஞ்சம் இது வந்துருச்சு. அவர் அங்கேயே வந்து அந்த சமயமாலேயே அவர் வந்து நான் குளிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்குறேன். அப்படியே அவர் என்னன்னா ஆனந்தத்தினுடைய எல்லையில் இருக்கிறாரா அல்லது அப்படியே பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடிட்டே குளிச்சுட்டு இருப்பார். நாங்கெல்லாம் போய் பக்கத்தில் குளிச்சுட்டு இருப்போம். நமக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. 92 டிசம்பர் வாக்குலன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து அப்போ ஒரு மீட்டிங் போட்டு சத்குரு பேசிட்டு இருக்கிறாரு. சேவாசிரமம்னு சொல்லி வடகோயம்புத்தூர்ல சிந்தாமணிக்கு ஆப்போசிட்ல அந்த பெட்ரோல் பங்க் பேக் சைடில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேர் அந்த இதுக்குள்ள கோயம்புத்தூர் வாலண்டியர்ஸ், திருப்பூர் வாலண்டியர்ஸ் எல்லாருமே அந்த ஹாலில் நிறைஞ்சிருந்தாங்க. அப்புறம் என்னன்னாங்கன்னா ஒரு மெடிடேஷன் போடலான்னு சொல்லி அம்சாண்டிங் மட்டும் ஆரம்பித்தாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. முடிச்சதுக்கப்புறம் என்னால் அது எப்போ முடிஞ்சுது, எப்போ நான் கண் விழிச்சு பார்த்தேன்னு எனக்கு தெரியல. கண் விழிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாதி கூட்டம் வெளியேறிடுச்சு. நான் இப்போ கண்ணை முழிச்சு பார்த்துட்டு என்னடா ஒருத்தரையுமே காணோமே, நாம் என்ன பண்ணுச்சு, என்ன நடந்தது, நம்ம வந்து ஹோம் இதை தான் நான் சேன் பண்ணணும், என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற புரியுது. அப்போ ஏதோ ஒரு எனர்ஜி வந்து இப்போ நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு எனர்ஜி வந்து நம்மளை இது பண்ணிது, தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிறது பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் லைனாக நின்றுட்டு இருந்தாங்க. நானும் போய் அந்த லைனில் பின்னாடி நின்னேன். ஒவ்வொருத்தராக போய் முன்னாடி ஒரு இது ஒன்று, ஒரு ஃபோட்டோ ஒன்று இருந்தது. அது பக்கத்தில் ஒரு உருவம், மரத்தில் செதுக்குன்னு ஒரு உருவம் ஒன்று இருந்தது. இப்போ நான் அங்கேருந்து இப்போ தூரத்துலேருந்து அது என்னன்னு தெரியல. ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே வர்றேன். வந்து ஃபோட்டோவை பார்த்ததுன்னா சத்குரு பரபரமா ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபோட்டோ முழுசாக பெரிய ஃபோட்டோ. அப்படியே பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு அது தெரியல. நம்மளுக்கு ஒரு உடம்புல ஒரு சிலிர்ப்பு, அந்த அவர் கண்ணை பார்த்த உடனே ஒரு உடம்புல ஒரு சிலிர்ப்பு. அப்புறம் பார்த்தா கீழே பார்த்தோம்னா, குனிஞ்சு பார்த்தோம்னா பக்கத்தில் இப்போ இருக்கக்கூடிய தியானலிங்கத்தினுடைய அதே ஸ்ட்ரக்சர் மரத்தில் செதுக்குனது அங்கே இருக்குது. அப்போ என்னன்னு தெரியல. அப்புறம் எனக்கு கூட வந்தவங்க எல்லாருமே கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நமக்கு தெரியல. அப்போ நான் பஸ்ஸில் போயிட்டு திருப்பூர் போயிட்டு அப்புறம் ஒரு 2 மாதம் இருக்குங்க வந்து திருப்பி வந்து சொன்னார், இந்த மாதிரி தியானலிங்கம் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு. அப்போது வந்து எழுந்த கேள்வி என்னென்னா, என்ன நீங்கள் வந்து இதெல்லாம் இப்படியெல்லாம் யோகா நடத்திட்டு இப்படியெல்லாம் வந்து உருவ வழிபாட்டை பற்றியெல்லாம் எதுவுமே பேசுகிறதில்ல, வழிபாடை பற்றியே இதை எல்லாமே சொல்லாமல் நீங்கள் இத்தனையெல்லாம் சொல்லி கொடுத்து போட்டு நீங்கள் ஒரு உருவத்தை உருவாக்குறேன், வழிபாடு பண்ணணும், தியானலிங்கத்தை உருவாக்குறேன்னு சொல்லி பேசுகிறீங்கன்னா, இல்லை இது வேறு அது வேறு. நம்ம இப்போ வந்து வழிபட்டு இருக்கக்கூடிய உருவம் வந்து மந்திர சக்தியில் பிரதிஷ்டை பண்ணக்கூடியது, அது வேறு, அது உயிர் சக்தியில் பிரதிஷ்டை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த கேள்வி என்ன வந்துன்னா, இதுக்கு என்ன செலவாகும் அப்படின்னாங்க. அது என்ன ஒரு 5-6 லட்ச ரூபா இருந்தால் முடிச்சிடலாமான்ட்டு போயிட்டார். சரி, எல்லாரும் சரி ஏதோ பண்ண போகிறாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இப்போ 93ல் இடம் வாங்கியாச்சு. ஒரு தடவை கோயம்புத்தூர் கிளாஸ் முடிச்சுட்டு வெள்ளிங்கிரி மலை ஏறி இறங்கி வரபோது அவர் எப்போவுமே நார்மலாக இதுக்கு இடையில வந்து எங்களை ஒரு ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போயிருந்தார் அங்கே சுப்பிரமணியா ஹில்ஸ்க்கு. காடி சுப்பிரமணியான்னு சொல்லுவாங்க, கர்நாடகாவில். அந்த ஹில்ஸ் கூட்டிகிட்டு போய் அதை போயிட்டு வந்ததுனால இவர் எப்போவுமே நார்மலாக வந்து எப்போவுமே எல்லோரும் போகிற இடத்துல போக மாட்டார். ஏதாவது ஒரு வழியில் மேலே போவார், திருப்பி ஏதோ ஒரு வழியில் கீழே இறங்குவார். இந்த மாதிரி இறங்க வர்றபோது இந்த இடத்துக்கு வந்தப்போ அவருடைய உணர்வு வந்து ஏதோ இந்த இடம் தான் சூட்டபுள் ஆகும்னா அப்போவே போய் கரிவரதங்கிட்ட கேட்டோம்னா அது இடம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து 93ல்
இடம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. 93 நவம்பர் மாதம் இது பூமி பூஜை போடணும்னு சொல்லி அதில் ஒரு சில பேர் இருந்தாங்க, ஐயர் வர சொல்லணும், ஹோமமெல்லாம் வளர்த்தணும், பூமி பூஜை போடணும் அப்படின்னாங்க. அப்போவே எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இருந்தது, இவங்க என்ன கொஞ்சம் அவர் மேலே என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இவர் அதுக்கும் வேண்டான்னு சொல்லல. சரி பாருங்க பண்ணுங்கன்ட்டார் ஒரே வார்த்தையில். ஓகேன்ட்டார். இப்போ அந்த ட்ரையாங்குலர் பிளாக் இருக்கிற இடத்துல தான் அந்த பூமி பூஜை நடக்குதுங்க. எங்களுக்கு முன்னாடியே கிளாஸ் பண்ணவர் என்ஜினியர் சண்முகராஜ்னு திருப்பூரில் இருக்கிறாரு. இன்றைக்கி அவர் நம்மளோட தொடர்பில் இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் ஒரு இவர் கூட்டிகிட்டு வந்தார், அவர் கான்ட்ராக்டர் கூட்டிகிட்டு வந்திருந்தார். இங்கே ஐயர் வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு டைம் முடிஞ்சிருச்சு. அப்போ கடைசியில் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது, அதனால் வேண்டாம் இவரே வச்சு பூஜை பண்ணிடுங்கன்னு நாங்களாம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா மறுபடி அது முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் கிளம்பலாங்கிற ஒரு நிலையில் இருக்கிற போது, இல்லை ஒரு குரு பூஜை ஒன்று பண்ணணும் அப்படின்னாரு சர்க்குரு. சரி என்ன சொல்கிறாருன்னு அப்படின்னு சரி போகலாங்கன்ட்டு அங்கே போனால் குரு பூஜைக்கு வந்து ஒரு தூண் ஒன்று, கல் தூண் ஒன்று நெட்டியிருந்தாங்க. அந்த தூண் அடியில் உட்காந்து குரு பூஜை ஆரம்பித்தார். என்னத்துக்காக இந்த இடத்துல பண்ணுறாருங்கிறது யாருக்கும் தெரியல. இது எப்போ எங்களுக்கு வந்து அது இதுக்கு வந்ததுன்னா, இப்போ எந்த இடத்துல நம்ம தியானலிங்கம் வச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல தான் அந்த கல் தூண் இருந்தது. அந்த அந்த கல் தூணுக்கு தான் அன்றைக்கி குரு பூஜை பண்ணியிருக்காரு. சத்குரு குரு பூஜை பண்ண இடம், சத்குரு குரு பூஜை பண்ண இடம் இப்போ எங்கே தியானலிங்கம் இருக்குது, அந்த சென்ட்ரல் பிளேஸ் லிங்கம் எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல தான் அந்த குரு பூஜையை அவர் பண்ணினார். அது பின்னாடி நாங்கள் வந்து பின்னாடி இதுக்கு தியானலிங்கம் உள்ளுக்கு வரும்போது தான் அது எங்களுக்கு தெரிஞ்சுது. இது எல்லாமே எங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா, அவர் சொல்கிறது வந்து கேட்டுக்குவோம், புரியாது, ஆனால் என்ன சொன்னாலும் செஞ்சுருவோம். எங்கள் உணர்வு அந்த மாதிரி தான் இருந்தது. 94ல் ஏப்ரல் 17ஆம் தேதி இவங்களது நடக்குது, லேடிஸ் பிஎஸ்பி ஆரம்பம் பண்ணணும். அப்போ எங்கள் கோபிரதர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஏப்ரல் 14 சித்திரை 1ஆம் தேதி அன்றைக்கி அவருக்கு திருப்பதியில் தரிசனம் பண்ணணும். அந்த வருஷம் என்னை கூப்பிட்டாரு, நான் போயிட்டேன் அவர் கூட. அங்கே போனால் போய் எல்லாம் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்றோம். நாங்கள் ஒரு டாக்ஸி தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த டாக்ஸி டிரைவர் வந்து கீழே தலை தொங்க போட்டு நின்றுட்டு இருந்தார். என்னப்பா ஆச்சுன்னா, நான் ஆயில் பம்பு வேலை செய்யலைங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாருங்க, ஆயில் பம்பு வேலை செய்யலைங்க. என்னப்பா பண்ணுறேன்னா, நான் இங்கெல்லாம் மெக்கானிக் தேடி பார்த்தேன், ஒருத்தருமே கிடைக்கல. கீழே போய் தான் யாராவது கூட்டிகிட்டு வரணும், அடிவாரத்துக்கு போய். அப்படியே கூட்டிகிட்டு வந்தாலும் வண்டி ரன்னிங்கில் இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்கன்னாரு. நமக்கா என்னடா இது, நாளான்னைக்கு அடுத்தால பிஎஸ்பி ஆரம்பிக்கணும் 14ஆம் தேதி காலையில், 2 நாள் தான் குறுக்கு டைம் இருக்குது, இது எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் மனசுக்குள்ளே யோசனை வந்துருச்சுங்க. யோசனை வந்துட்டு சரி அப்புறம் எல்லோரும் சாப்பிட போகலான்னாங்க. அப்போ வந்திருந்தவங்களில் என் கோபிரதர் மட்டும் கிளாஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் ப்ராக்டிஸு இல்லை, விட்டுட்டார். மற்றவங்க யாருமே கிளாஸ் பண்ணலை. கூட 4 பேர் 5 பேர் வந்திருந்தவங்க யாருமே கிளாஸ் பண்ணலைங்க. போயிட்டு அப்புறம் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன், இட்லி ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட்லான்ட்டு கொண்டு வந்து நான் இந்த கிளாஸுக்கு வந்ததுலேருந்து இந்த சாப்பாட்டப்போ எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிற மாதிரி அந்த ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். கண்ணை மூடிட்டு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தால் திடீர்னு தாடியோட இவர் வந்து சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கிறாரு. சத்குரு திருப்பதிக்கா? ஆமாங்க, அப்படியே முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாருங்க. என்னுடைய இது அந்த அளவு தான் இருக்குது, நான் கண்ணை மூடி இருக்கிறேன். ஓகே ஓகே. நமக்கு பகீர்ன்றது என்னடா நம்ம திருப்பதியில் இருக்கிறோம், நம்ம இப்போ தான் நம்ம பிஎஸ்பி போகணும்னு நினச்சிட்டு வந்துட்டு இருந்தால் திருப்பதியில் இருக்கிற இவர் வந்து இங்கே நின்றுட்டு இருக்காரு. என்ன இது, என்ன நடக்குது இங்கே, என்ன என்ன ஒன்றுமே புரியல எனக்கு. அப்புறம் நான் யார்கிட்டையும் எதுவுமே பேசலை. அந்த இடத்துல சொன்னோம்னா எல்லாரும் வந்து நம்ம ஒரு பைத்தியக்காரங்கிற மாதிரி பார்த்துருவாங்கங்கிற அந்த மனசுக்குள்ளே அந்த ஒரு உணர்வு இருந்ததுனால நான் யார்கிட்டையுமே எதுவுமே பேசலை. நம்ம கோபிரதர்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு வெளியில் வந்தால் டிரைவர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து ஹோட்டல் வாசலில் நிறுத்திட்டு இருக்கானுங்க. வண்டி ரன்னிங்கில் இருக்குது. அப்போ அவர்கிட்ட கேட்டால் என்னப்பா பண்ணினேன், என்ன பண்ணேன்னு, ஆள் இல்லை, கீழே போய் கூட்டிகிட்டு வரணும்னா என்ன பண்ணினேன், என்ன குமார் பண்ணீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோன்னே, ஆனால் ஒன்றுமே பண்ணலைங்கன்னா நான் போனேன், சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணேன், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டுங்கன்ட்டாப்புல. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் அது இவருடைய வேலையாக தான் இருக்கு. இப்போ நாம் பார்த்துட்டு இருந்த யோகா டீச்சருங்கிறது வேறு, இவருக்குள்ளே வேறு ஏதோ இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அன்னைக்கு தான் எனக்கு அவர் அப்போ அது குருவா அல்லது வேறு ஏதாவது குருக்கு அப்பால்பட்ட ஒரு இதா இல்லை இறைவனுடைய படைப்பா, இதெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் நான் போகலை. ஆனால் வந்து இதுக்கு அப்பால்பட்டு இவர்கிட்ட ஏதோ ஒரு இது இருக்குது. சாதாரண யோகா டீச்சர்னு நம்ம இவர் எடுத்துக்க முடியாது. இதுக்கு அப்பால்பட்டு இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதோட நான் அதை பற்றி பிரபலமாக பேசலிங்க. கீழே வந்துட்டு கீழே வந்து திருப்பதி டவுனை விட்டு தாண்டி ஒரு 6 கிலோமீட்டர் வந்து ஒரு
ரயில்வே கிராசிங் வருது. ரயில்வே கிராசிங் வர்றபோது ரயில்வே கிராசிங் கிட்ட வந்தோடனே வண்டி ஆஃப் ஆயிருச்சு திருப்பியும். இப்போ நான் இந்த நேரத்தில் கண்ணை மூடிட்டு தான் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். திடீர்னு வண்டி ஆஃப் ஆகி நிற்கிது. என்னப்பான்னு பார்த்தா, என்னாச்சுக்குமான்னா, நான் மறுபடியும் பழையபடி இதாகி போச்சுங்க அப்படின்னாப்புல. அப்புறம் நான் கண்ணை திறந்து பார்த்துட்டு, குமார் ஒன்றுமே பண்ண வேண்டாம், சாவி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி போகலாம் அப்படிங்கன்னு. அதே மாதிரி சாவி ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணார். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருப்பூர் வரையில் எந்த இடத்துலையுமே நிற்கல. 15ஆந்தேதி 14ஆந்தேதி நைட்டு நாங்கள் வந்துட்டு 15, 16 கம்ப்ளீட்டாக முடிச்சு 17ஆந்தேதி அன்னைக்கு காலையில் பிஎஸ்பிக்கு மண்டபமெல்லாம் பக்காவாக ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி முதல் பிஎஸ்பி முடிஞ்சோடனே அவர்கிட்ட நாங்கள் போய் மண்டபத்தை, மில்லு ஓனர் தான், நான் வாடகைக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன். மண்டபத்தை கேட்டேன். சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னாரு. இந்த மாதிரி இது நடக்குதுங்கன்னா 3 நாள் ப்ரோக்ராம் நடக்குதுன்னு. அப்புறம் டெய்லி சாயந்தரம் வருவார், அங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்ப்பார். நாளை வியாழக்கிழமை மத்தியானம் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் முடியும். சண்டே அன்னைக்கு ஈவினிங் வரும்போது என்ன பண்ணார், 2 பெரிய கோடியில் ஆரஞ்சு பல 2 கோடியில் வாங்கிட்டு வந்திருந்தார். இப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்து போட்டு, இன்னைக்கு சாயந்தரம் இதுக்கு முடியும் போது எல்லாத்துக்கும் இது பிரசாதமாக கொடுக்க சொல்லிடுங்க. அப்போ அவருக்குள்ள கொடுக்க சொல்லிடுங்கன்னு போட்டு அடுத்த நாள் காலையில் போனால் என்னங்கிறாருன்னா, இனிமேல் கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ப்ரோக்ராம் நடக்குதுன்னா மண்டபம் வந்து என்னை கேட்க வேண்டாம். நீ அங்கே வந்து இதில் ஆஃபீஸில் வந்து இதில் டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க. உங்கள் டேட்டை வந்து நீங்கள் எழுதிட்டு போயிருங்க. அந்த டேட்டில் நாங்கள் ஏதாவது கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் கேன்சல் பண்ணி போட்டு உங்களுக்கு மண்டபம், நீங்கள் எந்த டேட்டில் எழுதுறீங்களோ அந்த டேட்டில் மண்டபம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகியிருந்தாலும் நான் கேன்சல் பண்ண சொல்லிடுறேன். வாடகை வாங்கலை, எதுவுமே கேட்கலிங்க. ஸோ இந்த மண்டப ஓனரும் வந்து இந்த கிளாஸ் இல்லை, மண்டப ஓனருக்கு கிளாஸ் பற்றி தெரியாதுங்க. நான் ஈசாவுக்கு போயிட்டு இருக்கிறதுங்க மட்டும் தெரியும். திடீர்னு எப்படி இந்த மாற்றம்? அது எனக்கு தெரியல. வருவார், பார்க்குவார், கிளாஸ் நடந்துட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. வெளியில் அவங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அந்த ஆனந்தமாக பார்த்து விளையாடிட்டு இருக்கிறது, அவங்க ஏஜ், அவங்க விளையாடுறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளேயே ஏதோ மாற்றம் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய இது இல்லை. அப்படி திடீர்னு வந்து யாரையும் நம்பிட மாட்டார், அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துட மாட்டார். இதுக்கு முன்னாடி பண்ண கிளாஸ் வந்து வாடகை வாங்கிட்டு தான் பண்ண? இல்லை, வாடகையும் இல்லைங்க. ஏன்னா நான் போய் சொன்னதுனால, எனக்காக சொன்னாரா என்ன பண்ணாருன்னு தெரியல. அவர் வாடகை கேட்டிருப்பாரா என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் வந்து அந்த கடைசி அன்னைக்கு பார்த்த அவர்கிட்ட நடந்த நிகழ்ச்சி வந்து வாடகையில் எதுவுமே கேட்கல, வாடகை வேண்டான்ட்டார். இப்போ இது 94 எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம், திருப்பதி மேலே மலை மேலே. இப்போ வந்து அந்த பிஎஸ்பி தான் கடைசி பிஎஸ்பி அங்கே முடிஞ்சிருச்சுங்க. வாலண்டியர்ஸ் அப்போ வந்து கொஞ்சம் பிஎஸ்பிங்கிற போது வாலண்டியர்ஸ் கொஞ்சம் நிறைய தேவை இருக்குது. கிட்டத்தட்ட 100 பேர் 120 பேர் அட்டன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே வாலண்டியர்ஸ் கொஞ்சம் தேவை இருக்குது. இப்போ கொஞ்சம் நான் அந்த பிஎஸ்பிக்கு ஒவ்வொரு பிஎஸ்பியாக போய் எனக்கு கொஞ்சம் இந்த இதில் கிச்சனில் கொஞ்சம் அனுபவம் ஆயிடுச்சு. இப்போ நான் போகும்போதே வீட்டில் என்ன சொல்லிட்டு போவேன்னா, இந்த மாதிரி நான் போகிறேங்க, வாலண்டியர்ஸ் கரெக்டாக தேவையான வாலண்டியர்ஸ் இருந்தாங்கன்னா திரும்பி வந்துடுவேன். இல்லைன்னா நாளைக்கு காலையில் மில்லிலேருந்து யாரோ ஒருத்தர் வர சொல்கிறேன், எனக்கு ஒரு 4 செட் ட்ரெஸ் மட்டும் கொடுத்து விட்ருன்னு சொல்லி வீட்டில் சொல்லி. இதுக்கு இடையில எங்கள் மிஸ்ஸஸ் எப்படி வந்து பண்ணாங்கன்னா, 92 வரலும் அவங்க பண்ணலை. 92 டிசம்பரில் அப்புறம் என்னுடைய நச்சரிப்பு தாங்காமே என்ன வந்து கிளாஸ்குள்ளே போயிட்டாங்க. கிளாஸ்குள்ளே போய் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் வந்து அவங்க என்னை விட கொஞ்சம் வேகமாக முன்னாடி போகிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இது எப்போ வந்து எனக்கு வந்து தெரிய வந்ததுன்னா, அவங்க மனசுக்குள்ளே அவங்களுக்கு வேகம் இருக்குது, நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ 94 வந்து ஜூலையில் வந்து இந்த 90 நாள் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆமாம், வெல்னஸ் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எல்லாத்துக்கும் மெசேஜ் வந்துருச்சு. நான் மில்லுக்குள்ளே ஆள் இல்லை, மில்லை கவனிச்சிக்கிறக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி போட்டு நான் வந்து அதை போகலாங்கிற ஐடியா இருந்தது. இருந்தாலும் வேண்டாம், நம்ம மில்லை பிஸ்னஸ் விட்டு போட்டு நம்ம போகிறது நம்மளுக்கு இது இல்லைன்னு சொல்லி நான் அந்த ஐடியாவே ஒதுக்கிட்டு நான் என்னுடைய பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பிஎஸ்பிக்கு நான் புறப்பட்டு போகிறேன்னப்போ மிஸ்ஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 90 நாளில் 30 நாள் ஒரு ப்ரோக்ராமு, மிச்சம் இருக்கிற 60 நாள் டீச்சர் ட்ரைனிங். அதனால் எனக்கு 60 நாள் டீச்சர் ட்ரைனிங் வேண்டாம், 30 நாள் ப்ரோக்ராமுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட கேட்கலையா? அதெல்லாம் நான் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இது உங்களுடைய இது வந்து உங்களுடைய விருப்பம், நீங்கள் மில்லை பார்த்தாலும் சரி அங்கே வந்தாலும் சரி, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கிளம்புறேன்ட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க நம்மளை பீட் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் ஒன்றுமே பேசல, எனக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். போயிட்டுனுங்க. நான் போயிட்டு முதல் நாள் முடிஞ்சது. 2வது நாள் எப்போவுமே வந்து அந்த எப்போவுமே சர்க்குருனுடைய இது என்னென்னா, வாலண்டியர்ஸ் எல்லாம் கிச்சனுக்குள்ளே தான் இருப்பாங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடியோ அல்லது பார்ட்டிசிபெண்ட் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக கிச்சன் எட்டி பார்ப்பார். கிச்சனுக்குள்ளே கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வாலண்டியர்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு கேட்டுப்பட்டு தான் போவார். நான் அவர் அங்கே உள்ளுக்கு வந்து பார்த்தாருன்னா தான் வாலண்டியர்ஸ்க்கு எல்லாம் சாப்பாடு எல்லாத்துக்கும் சரியாக இருந்ததா,
பத்தாம இருந்ததா? இது எல்லாமே கேட்டுருவாரு. என்னப்பா பண்ணீங்க? சாப்பிட்டீங்களா? எல்லாம் யார் சாப்பிடாம இருக்கீங்க? இது எல்லாமே டீட்டெயிலா கேட்டுட்டு போவார். இது என்ன எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 பிஎஸ்வில 8, 10 பிஎஸ்வில எனக்கு இது அனுபவத்துக்கு வந்துருச்சுங்க. அப்புறம் வந்து பிஎஸ்வில கிளாஸ் நடக்கும்போது என்ன சொல்லுவாருன்னா, அது எந்த டைம்ல சொல்றாருன்னு தெரியல. எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஒரே மாரி அனுபவம் கிடைச்சிருச்சுன்னு வேண்டாம். ஒருத்தர் வந்து ஒரு மாரி அனுபவத்தில இருக்கும். இன்னொருத்தர் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில என்னென்ன கிடைக்கணுமோ அது தானா கிடைக்கும். நீங்க அதுக்காக எனக்கு ஒண்ணும் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தைய அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கிறேன். 2 ஒரு பிஎஸ்பில கேள்விப்பட்டுருக்கேன். முதல் நாள் வந்தவரே என்ன சொன்னாரு, "என்னப்பா இந்த 90 நாள் புரோகிராமுக்கு நீ அப்ளிகேஷன் குடுக்கலையான்னாரு." உங்ககிட்ட கிட்ட. ஆமா. நான் இல்லைங்க சத்குரு. அப்ப அப்ப சத்குருன்னு சொல்ல மாட்டேன். இல்லைங்க நான் வர்றதில்ல. மில்லுல பார்த்துக்கிறக்கு ஆள் இல்ல. என்னப்பா அட்லீஸ்ட் 30 நாள் கூட வர முடியாதா? அப்படின்னாரு. அப்புறம் நான் சிரிச்சுட்டே எப்போ அவர்கிட்ட வந்து நான் பதில் பேசுறதுக்கு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட எப்படி பேசுறேன்னு, நம்ம தப்பா ஏதாவது பேசிருமா அப்படின்ட்டு நார்மலா நம்ம வளர்ந்த விதம் அந்த மாரி. அதனால வந்து சிரிச்சுட்டே நான் அப்படியே ஒதுங்கி அங்கிட்டு போயிட்டேன். திருப்பி 2வது நாள் வந்தாரு. வரும்போது கூட நம்ம ஈசால இருந்த ராஜா கூடவே வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் வந்தவரு திருப்பி 2வது நாள் அதே கேள்விய ஆரம்பிச்சாரு. அப்புறம் அன்னைக்கே நான் அதே மாரி தான் சிரிச்சுட்டு தலையாட்டுனேன். அப்புறம் ராஜா இருந்துட்டு என்னன்னாரு, "என்னண்ணா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்கன்னாரு." "என்னங்க ராஜான்னு சொன்னேன்." "என்னங்க ராஜா நான் என்ன சொல்லிட்டேங்கன்னு." "இல்ல யாரையுமே இவர் வந்து இந்த மாரி கேட்டதில்ல. உங்கள கேட்கறாரு. வல்லியான்னு கேட்கறாரு. வர சொல்லி கூப்பிடுற மாரி தானே இருந்தேன். நீங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்க? என்ன நடந்து போயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாரு." அப்படின்னு சொல்லி போட்டு வேற அவரு எதுவுமே என்னைய பதில் பேசுறதுக்கே விடல. "நாளைக்கு காலையில அப்ளிகேஷன வாங்குறீங்க, ஃபில் பண்றீங்க, 30 நாள் வந்துடுறீங்க. இனி மேற்கொண்டு பேசாதீங்கன்ட்டு" அவர் போயிட்டாரு. நமக்கு சரி ஏதோ நம்ம போக வேண்டிய ஒரு நேரம் இருக்குமோ என்னன்னு தெரியல. சரி இந்த மாரி ஒரு வார்த்தை வந்ததுக்கப்புறம், அவரு முன்னாடி நாம மறுத்து பேசுறது நல்ல இல்லைன்ட்டு அடுத்த நாள் காலையில அப்ளிகேஷன் குடுத்துட்டு, இருக்கிற ஆளுகிட்டலாம் சொல்லிட்டேன் நான் 30 நாள் போயிடுறேன் அப்படின்ட்டு. ரெக்கார்டே சொல்லிட்டீங்களா? அப்ப நான் மறுபடியும் அப்ளிகேஷன் குடுத்ததுக்கப்புறம் சொல்லியாச்சுங்க. இதுக்கு இடையில வந்து இதுதான் இது நடந்துட்டு இருக்குது. இப்ப இங்க பிஎஸ்பில இருந்த அனுபவத்தில வந்து, ஏதாவது புரோகிராம் நடக்குது அப்படின்னா, இந்த பிஎஸ்பிக்கு எல்லாமே வந்து, அந்த சாப்பாட்டுக்கு உண்டான பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் குடுக்கறது, இந்த கஞ்சி மாவு இதெல்லாம் தயார் பண்ணி குடுக்கறது, இதெல்லாமே என்னுடைய வேலைய நான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து இந்த 30 நாள் புரோகிராம் நடக்குதுங்க. 30 நாளைக்கு உண்டானது மெட்டீரியல் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்ட்டாரு. 50 பேரு ரெடி பண்றீங்க நீங்க. ஆமா. எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. ரெடி பண்ணிட்டு அதுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு வேன்ல கம்ப்ளீட்டா அந்த 30 நாளு, அதுக்கப்புறம் தேவையான கிராசரி பூரா 90 நாளைக்கு தேவையான கிராசரி எல்லாமே ஒரு வேன்ல லோடு பண்ணிட்டேன். நீங்க அக்காவும் நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோங்க. வீட்ட பூட்டியாச்சு நாங்க கிளம்பிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில கிளம்ப போறோம் அங்கேருந்து. முதல் நாள் ஆரம்பிச்ச மழை கன்டினியூவா பேஞ்சுட்டே இருக்குதுங்க. 1994 ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு நாங்க அங்கேருந்து இங்க வர்றோம். வந்து மலையில போய் கரெக்ட்டா இருட்டு பள்ளத்துக்கிட்ட வந்து 2 மணிக்கு வந்து சேர்றோம். அப்ப பார்த்தேன்னா, இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்ல லைனா காலையில 6 மணிலேருந்து வந்த வாகனம் அத்தனையும் இருட்டு பள்ளத்தில தண்ணி அதிகம். ம். ஓவரா போயிட்டுருக்குது. இந்த சைடு நாங்க வந்தவங்க ஒரு 2, 3 வாகனம் எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க, அவங்கெல்லாம் பார்த்து போட்டு தண்ணியில இறங்க முடியாதுன்ட்டு கொஞ்சம் திருப்பி அக்கட்ட ஓரங்க போயிட்டாங்க. நாங்க வந்து ஒரு 7, 8 வாகனம் கரூர், ஈரோடு, அப்புறம் கோயம்புத்தூர் இந்த மாரி வந்தவங்க. அப்புறம் ஒரு சிலர் கார்ல வந்திருந்தாங்க. இது மட்டும் தான் அங்க நின்னுட்டுருக்கு இந்த சைடு ஆப்போசிட் சைட்ல. இந்த தண்ணிக்குள்ள யார் இறங்குறது? ம். இருந்துச்சு இது நின்னுட்டே இருக்குது. மணி கிட்டத்தட்ட 4:30 மணி. மணி என்னாச்சுன்னே தெரியல. 4:30 மணி. ஓரளவுக்கு இருட்டாயிடுது. லேசா தூறல் ஆரம்பிச்சுருச்சு அப்பவே. அப்போ திடீர்னு வந்தாரு. சார் 800 வண்டி. கையில ஆமா திருப்பூர் வாலண்டியர்ஸ் தான் 2 பேர் அவங்க கூட ஒரு கார்ல உட்காந்துட்டுருக்காங்க. விஜய் இருந்தாங்க. விஜய் இந்த மாரி தெரியல. ராதே ஒரு 1 1/2, 2 வயசு குழந்தை. 2, 2 1/2 வயசு குழந்தை அப்ப ராதா. எப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து சத்குரு வந்தாங்களா? இல்ல கோயம்புத்தூர்லேருந்து சத்குரு அங்க பார்த்தா சிங்கநல்லூர்ல தான் அவர் இருந்தாருங்க. சிங்கநல்லூர் இப்ப ஆஃபீஸ் இருக்குதுங்க அங்க. உங்களுக்கு அப்போ உங்க பின்னாடி வந்திருக்காங்க. ஆமா. இங்க பின்னாடி வந்து முன்னாடி வந்துட்டாரு அவர் கார் முன்னாடி. நாங்கலாம் ஓரங்கட்டி நிறுத்தியிருந்தோம் வண்டிய. கார் வந்து முன்னாடி வந்து நின்னது. பார்த்தாரு. நின்னுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தாரு. ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் பார்த்துட்டே இருந்தாரு. ராதே காருக்குள்ள உட்காந்துட்டுருக்குதுங்க. 2, 2 1/2 வயசு குழந்தை. 3 வயசுக்குள்ள தான் இருக்கும் குழந்தை. அ அப்புறம் திடீர்னு வந்தாரு. எல்லாத்தையும் பார்த்து போயிடலாமாப்பான்னாரு. ஏன்னா லாரி இறங்க முடியாத தண்ணி, பஸ் இறங்க முடியாத தண்ணி. இந்த தண்ணியில போயிரலாமேன்னு பஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருமே நகரலைங்க. அப்புறம் போயிடலாமாப்பான்னாரு. அ கிட்ட நின்றுருந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் சரிங்கன்னாங்க அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா வண்டி கிராஸ் பண்ணி அந்தால போயிருச்சுங்க. ஓன்னு சவுண்ட் மட்டும் தான் கேட்டது. சத்குரு காரு முன்னாடி போயிடுச்சு.
சர்க்குரு கார் தானுங்க. தண்ணியில இறங்கியாச்சு. ஒரு 4 வாலண்டியர்ஸ் அந்த கார புடிச்சுட்டு ஓடுறாங்க. அவங்களும் சேர்ந்து அந்த காரோடயே அந்தால கிராஸ் பண்ணி அந்தால போயாச்சுங்க. கிட்டத்தட்ட நாங்க எல்லாம் கிராஸ் பண்ணி வெளியில வரும்போது 6 மணிக்கு மேல 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் ஆயிப்போச்சு. அவங்க எல்லாம் வெளியில போனதுக்கப்புறம், நாங்க வண்டி எடுத்துட்டு வந்து நல்லா தூறல ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து இங்க தண்ணீர் பந்தல் இப்ப தண்ணீர் பந்தல் தெரியும். ஈசாவுக்கு போற வழியில அந்த பூண்டி கோயிலுக்கு போற பாதையும், ஈசாவுக்கு போற பாதையும் பிரியிற இடம். அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறபோது மணி 6:30 மணிக்கு மேல ஆயிருச்சுங்க. இவர் வந்தோனே நேரா அந்த அந்த இடத்துல வந்து இவ்வளவு தண்ணி. ஆமாங்க. அந்த தண்ணீர் பந்தல் அந்த வழி மண்ணு பாதைங்க. மண்ணு பாதையில இவ்வளவு தண்ணி இருக்குது. டிராக்டர் அட்வென்ச்சரையும் தாண்டி ரொம்ப வைல்டா இருந்திருக்கேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். அப்புறம் டிராக்டர் அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி. நான் என்ன சொல்லிட்டேன்னா, நாங்க வர்றது பெருசு இல்ல. உணவுப் பொருள் எனக்கு பாதுகாப்பா வேணும். அதனால காலையில 6 மணிக்கு நாங்க வந்துர்றோம். போய் சர்வர்கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சொல்லிட்டு அதோட அவரும் எதுவுமே பேசல. மறுபடியும் நாங்க காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வண்டியெல்லாம் எடுத்துட்டு உள்ளுக்கு போயிட்டேங்க. உள்ளுக்கு போய் எல்லாம் அப்போ மழையெல்லாம் நின்றுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவருடைய இது எந்த டைமிங்குமே மாறாது. என்ன நடந்தாலும் எந்த இதுலயுமே டைமிங் வந்து இதுவரையிலும் அவர் ஒரு ப்ரோகிராம்ல கூட எனக்கு தெரிஞ்சு இந்த டைமிங்கிறது அந்த 6 மணின்னா 6ங்கிறது 5:59க்கு இருப்பார். இந்த மாதிரி தான் எங்கள கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய போராட்டம். அந்த 30 நாள் ப்ரோகிராம் நடத்துறது. பூரா மழை, தொடர்ந்து மழைங்க. இதுக்கு இடையில வந்து முதல்ல 2, 3 நாள் ப்ரோகிராம் முடிஞ்சிருச்சு. இது சர்க்குருவே ஒரு தடவை ஷேர் பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா காத்து, மழை. அந்த 3வது நாள் பயங்கரமான காத்து, மழை. எங்களுக்கு போட்டிருந்தது ஓலை ஷெட்டு. இந்த ஓலை ஷெட்டு என்ன ஆயிருச்சுங்கன்னா, அப்படியே அதாவது இந்த கூரை அந்த சைடு கூரை, இந்த சைடு கூரை. இந்த இது சொல்லுது. அங்கேருந்து இப்படியே தள்ளிட்டு நாங்க எல்லாரும் நல்லா நைட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். நைட்டு. ஆமாங்க. ஒரு திடீர்னு எல்லாத்தையும் எழுப்புனார். வேக வேகமா எழுப்புனார். எந்திரிச்சு பார்த்தா, மழையே பயங்கரமா மழை அடிச்சிட்டு இருக்குது. காத்து அவ்வளோ வேகமா அடிச்சிட்டு இருக்குது. ஷெட் அப்படியே அங்க போயிருச்சு. அது அப்படியே ஒரு சைடா சாஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3, 4 அடி உள்ள இழுத்துட்டு போயிருச்சுங்க. அவ்வளோதான் இன்னொரு 2 அடி போயிருந்தா எல்லாத்தையும் போட்டு மூடிடும். அவ்வளோதான் அந்த கண்டிஷன் தான். அப்புறம் எந்திரிச்சாங்க. பக்கத்தில் ஏதோ கயிறெல்லாம் இருந்தது எடுத்துட்டு வந்து போட்டு இழுத்து கட்டி எல்லாம் பண்ணி அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எந்திரிச்சாச்சு. அப்போவே காலையில் வந்தோடனே என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா, இன்றைக்கி வந்து எல்லோரும் மேலே எதுக்கால ஒரு இதை காமிச்சார். இந்த ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் தெரிஞ்சுது. நான் இன்னைக்கு கிளம்பி அந்த ஃபால்ஸுக்கு போகிறோம். இங்கே ப்ரோக்ராம் கிடையாது. வாலண்டியர்ஸ் எல்லாம் என்ன சாப்பாட்டுக்கு வேணுமோ எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம ஃபால்ஸுக்கு போயிடுறோம். வைதேகி ஃபால்ஸுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருந்தது. அந்த ஃபால்ஸுக்கு போயிடுறோம் அப்படின்னாரு. சரி நல்லா ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் மழை தூரிட்டு இருக்குன்னா எல்லாம் கிளம்பிட்டேன். கிளம்பி அப்புறம் வைதேகி ஃபால்ஸில் எல்லாம் சரி இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ட்டாரு. எல்லாம் சௌரியத்துக்கு விளையாடணுங்க. தண்ணி இல்லைன்னா அவ்வளோதான் எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய கொண்டாட்டம். அது அதாவது விட்டுருந்தாருன்னா வரவே மாட்டேன், திருப்பி அங்கேயே இருந்துக்குவோம். அந்த மாதிரி அப்புறம் கடைசியில் வந்து என்னன்னாரு திடீர்னு வந்து என்கிட்ட வந்து யாருக்கிட்ட முதல்ல கேட்டார் என்னங்கிறதுல எனக்கு தெரியாது. என்கிட்ட நான் நின்றுட்டு இருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருந்தேன். பூரா துணியெல்லாம் ரொம்ப இருக்குது. இந்த இது மேலே தண்ணி மேலே யார் நடக்கிறியாப்பான்னாரு. என்ன சொன்னீங்க நீங்க? எனக்கு புரியல என்ன கேட்குறாருன்னு. ஆக்சுவலாக எனக்கு புரியல. தமாசுக்கு சொல்கிறாருன்னு நான் நினச்சிட்டேன். நான் இப்போ அப்படிதான் நினச்சேன். நீங்கள் சொல்லும்போது அப்படிதான் நான் நினச்சேன். ஆமாம் அப்படிதான். நான் தமாசு சொல்கிறாருன்னு நானும் சிரிச்சிட்டு பதிலே சொல்லலை. சிரிச்சிட்டே நான் தலையாட்டிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். எல்லாம் என்ன தமாஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இவர், எனக்கு தனிமையில சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து சொல்கிறாரு, என்னப்பா எல்லாரும் மாட்டேன்ட்டு வந்தீங்க, யாரோ ஒருத்தர் நினச்சிருந்தீங்கன்னா இறங்கி நடந்திருக்கலாமே இன்னைக்கு தண்ணி மேலேங்கிறார். அதாவது சத்குரு ரொம்ப காமெடி பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. ஆமா நாங்க அந்த மாதிரி தான் நினைச்சோம். இருந்தீங்க. பட் ஆனா அது அப்படி இல்ல அப்படின்னு இல்ல அவர் வந்து அப்படி இல்லைங்கிறது கண்டிப்பா யாரா ஒருத்தர் நினைச்சிருந்தீங்கன்னா அங்க இறங்கி நடந்திருக்கலாம் இன்னைக்கு தண்ணி மேல. அந்த நிலையில் அவர் இருந்திருக்கிறாரு. நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் மேலே போனேங்க. அப்புறம் போய் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அங்கே நல்லா டீப் அது ஃபால்ஸ் விழுந்துட்டு இருக்குது. ஆனால் பாறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ பாறை. உட்கார்றதுக்கு எல்லாத்துக்கும் அத்தனை பேர்த்துக்கு இடம் இல்லை. ஆனால் எல்லோரும் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இவர் என்ன பண்ணாருன்னா அங்கே போய் அத்தனை பேரும் தண்ணியில் நனைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சர்க்குரு போய் அந்த காஞ்ச மரத்தை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து தீயை போட்டு பக்கத்தில் எல்லாம் உட்கார சொல்லிட்டாரு. அப்புறம் எல்லாம் அப்படியே நடந்துட்டு இருந்ததுங்க.
அப்புறம் இங்கேருந்து கொண்டுட்டு போன கடலை எல்லாம் வந்து ஒரு பக்கெட்டில் போட்டேன். அந்த இது ஃபயர் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஃபயர் மேலே காமிச்சு கொஞ்சம் சூடு பண்ணி இந்த குளிருக்கு சாப்பிட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 2 நாள் அவங்ககிட்ட கீழே வந்தவங்க 2 நாள் ஷெட்டை வந்து ரிப்பேர் பண்ணோம்னா எங்களுக்கு 2 நாள் டைம் வேணுன்ட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே, அடுத்த நாள் ஃபுல்லாக அங்கே இருந்து போட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் இறங்கி கீழே 3வது நாள் நாங்கள் கீழே வந்து சேர்ந்தோம். அப்போ யார் அவரு? என்ன எதுக்காக நம்மகிட்ட வந்தாரு? எதுக்கு நம்மளை எல்லாம் போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு? இது தெரியல. நாமெல்லாம் என்னைய நினைச்சா என்னைய பொறுத்தளவுக்கு நான் எல்லாம் ஒரு அரை பைத்தியம்னு தான் சொல்லணும். முழுசா பைத்தியம்னு கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான். அதாவது எதுக்கு எடுத்தாலும் ஓடிருவேன் சத்குருகிட்ட. ஏதாவது ஒரு கேள்வி இந்த ஜோசியக்காரன்கிட்ட போய் கேள்வி கேட்குற மாதிரி அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பேனுங்க. அவருக்கு அந்த மாதிரி அதை கேட்குறானே, இந்த மாதிரி வந்து கேட்குறானேன்னு சொல்லி ஒரு துளி கூட அந்த மாதிரி சங்கடப்பட்டுக்கவே மாட்டாருங்க. என்னென்ன இதில் வந்து எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம்? அப்போவே சொன்னார், ஒரு 7 ஜோடி 7 ஆண் 7 பெண் ரெடி ஆனீங்கன்னா தியானலிங்கத்தை உருவாக்கிடலாம். நம்ம வந்ததே இங்கே தியானலிங்கத்தை உருவாக்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. உருவாக்கிடலான்னு சொன்னார். ஆனால் ப்ரோக்ராம் முடிகிற போது அதுக்கு ஒருத்தர் ரெடியாக இல்லை. இதுதான் தியானலிங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுதான் ஃபைனல் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீதியாக அந்த ப்ராசஸ் அங்கே